அவர் இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் இஸ்லாமிய நம்பிக்கையை பாதுகாப்பதற்கும் முஸ்லிம்களின் சமூக விவகாரங்களை பாதுகாப்பதற்கும் இலங்கை முஸ்லிம்களின் ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கும் மகத்தான பங்களிப்பை செய்துள்ளார். காத்திமுல் உலமா, சம்சுல் உலமா, செய்யுல் உலமா ஆகிய பல்வேறு கௌரவ பெயர்களால் அழைக்கப்பட்ட மர்ஹூம் எம்.ஜே.எம். ரியால் ஹசரத் அவர்களே இந்த சான்றுக்கு உரித்தானவர். 1933 ஜனவரி 25 ஆங்கிலேய காலனித்துவத்தின் கீழ் இலங்கை தேசம் சுதந்திர காற்றை சுவாசித்திராத காலம். நீர்கொழும்பு பிரதேசத்தில் உள்ள கம்மல்துறை எனும் முஸ்லிம் ஊரில் ஜலால்தீன் ஜவாயிதா எனும் மார்க்கப்பட்டுள்ள தம்பதிகளின் 9 பிள்ளைகளின் மூத்த புதல்வராய் பிறந்தவர்தான் எம்.ஜே.எம். ரியால் ஹசரத் ஆவார்கள். தனது ஆரம்ப கல்வியை தற்போது அல் ஃபலா மகாவித்தியாலயம் என அழைக்கப்படும் அன்றைய கம்மல்துறை முஸ்லிம் வித்தியாலயத்தில் ஆரம்பித்த மாணவர் ரியால் ஹசரத் அவர்கள் அங்கு 4ஆம் வகுப்பு வரை கற்றார். தந்தை பிடவை வியாபாரியாக இருந்த போதிலும் தனது புதல்வர் ரியாலை ஒரு மார்க்க அறிஞராக உருவாக்க விரும்பினார். கம்மல்துறையைச் சேர்ந்த அப்துல் ஜவாத் ஆலிமின் வழிகாட்டலின்படி மாணவர் ரியால் ஹசரத் அவர்கள் 1943ஆம் வருடம் தனது 10வது வயதில் அன்று புகழ் பெற்றிருந்த மகரகம கஃபூரியா அரபு கல்லூரியில் இணைகின்றார். இலங்கை முஸ்லிம் சமூகத்துக்கு பல நல்லறிஞர்களை உருவாக்கிய கபூரியாவின் உமர் ஹசரத் அவர்களின் மாணவராக விளங்கிய எம்.ஜே.எம். ரியால் அவர்கள் 1951ஆம் வருடம் கபூரியா அரபு கல்லூரியின் அல் ஆலிம் பட்டத்தை பெற்றுக் கொண்டதோடு 1954ஆம் வருடம் அப்போதைய பாடசாலை மட்ட கல்வி சான்றிதழ் பரீட்சைக்கான SSC பரீட்சையில் சித்தியடைந்தார். அத்தோடு 1956ஆம் வருடம் இன்றைய கற்பிட்டி அல் அக்ஷா மத்திய கல்லூரியில் உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து 1957ஆம் ஆண்டு அட்டாளச்சேரி ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் ஆசிரியர் பயிற்சி பெற்றார். பின்பு பேராதனை பல்கலைக்கழகத்தில் தனது பட்டப்படிப்பையும் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கல்வித்துறை பட்டப்பின் படிப்பையும் பூர்த்தி செய்த மர்ஹூம் ரியால் ஹசரத் அவர்கள் ஒரு ஆலிமாகவும் கல்வித்துறை சார்ந்த அறிஞராகவும் தன்னை வடிவமைத்துக் கொண்டார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்ட இலங்கை சாகித்ய மண்டலம் என்ற அமைப்பில் விரிவுரையாளர்களான பேராசிரியர் இமாமும் நானும் அப்போது அங்கு பட்டதாரி மாணவராக விளங்கிய எம்.ஜே.எம். ரியால் அவர்களும் அதன் உறுப்பினர்களாக இருந்தோம். இலங்கையில் அரபு மொழி, அரபு இலக்கியம் என்பவற்றின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை இதன் ஊடாக நாம் மேற்கொண்டோம் என்ற கலாநிதி சுக்ரி அவர்களின் கூற்று பல்கலைக்கழக வாழ்வில் மர்ஹூம் ரியால் ஹசரத் அவர்களின் ஈடுபாட்டை விளக்குவதற்கான ஆதாரமாக விளங்குகிறது. கல்வித்துறை பங்களிப்புகள். கபூரியாவின் அன்றைய வளமைக்கு ஏற்ப அங்கு பட்டம் பெற்று வெளியானதன் பின்னர் சுமார் ஒரு வருட காலம் கொழும்பு ஜாகிராவில் தனது ஆசிரியர் பணியை ஆரம்பித்த ரியால் ஹசரத் அவர்கள் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் உள்ள மிக பிரபலமான பாடசாலைகளில் ஆசனாக கடமையாற்றியுள்ளார். புத்தளம் சாகிரா கல்லூரி, கற்பிட்டி அல் அக்ஷா மத்திய கல்லூரி, மாவனல்லை சாகிரா கல்லூரி, மட்டக்குளிய முஸ்லிம் வித்தியாலயம், கொழும்பு அல் ஹிதாய பாடசாலை, கொழும்பு ஜாகிரா கல்லூரி, கண்டி கிங்ஸ்வுட் கல்லூரி ஆகிய பாடசாலைகளில் சுமார் 2 தசாப்தங்களுக்கு மேல் ஆசிரியராக ரியால் ஹசரத் அவர்கள் பணியாற்றியுள்ளார்கள். ஆசிரியர் பணியை தாண்டி 1960ஆம் ஆண்டு காலம் முதல் இந்த நாட்டில் இஸ்லாம் மற்றும் அரபு பாடத்திட்டத்தை வடிவமைப்பதில் ரியால் ஹசரத் அவர்களுக்கு பெரும் பங்கு இருந்தது. தரம் 1 முதல் சாதாரண தரம் வரையிலான பாடசாலை இஸ்லாம் பாட புத்தகங்களின் எழுத்தாளர் குழுவிலும் ஆலோசனை குழுவிலும் மிக நீண்ட காலம் முக்கிய உறுப்பினராக அவர் செயல்பட்டார். 1973 தொடக்கம் 1981ஆம் ஆண்டு கால பிரிவில் கல்வி அமைச்சின் செக்யூலர் எடுகேஷன் ஆபீசர் பதவி வகித்த அவர் இஸ்லாம் மற்றும் அரபு பாடங்களுக்கான பிரதி பணிப்பாளராகவும் தேசிய கல்வி நிறுவனத்தின் பிரதம கட்டுப்பாட்டு பரீட்சகராகவும் பதவி வகித்துள்ளார். சுமார் 17 வருடங்கள் கல்வித்துறை பணிப்பாளர், பிரதி பணிப்பாளர் ஆகிய பதவிகளை வகித்த அவர் இந்த நாட்டு முஸ்லிம்களின் கல்வி வளர்ச்சியானது இஸ்லாமிய மார்க்கத்தோடு இணைந்த வகையில் அமைவதற்கான அடித்தளமிட்டவர்களில் பிரதானமானவர் என்றால் அது மிகையாகாது. கல்வித்துறையில் அவர் பங்காற்றிய போன்றே தனது எழுத்துக்களாலும் வானொலி மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாலும் இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு பெரும் சேவையாற்றியுள்ளார். மதினாவை நோக்கி காதியானிகளின் வழிகேடு ஃபுக்கியல் அவசியமா, சூதாட்டமும் முஸ்லிம்களும் போன்ற நூட்களையும் எண்ணற்ற பத்திரிகை ஆக்கங்களையும் அவர் எழுதியுள்ளார். அக்கால மீலாத் மேடையில் பிரதான பேச்சாளராக அழைக்கப்படும் இலங்கை புத்திஜீவிகளில் ரியால் ஹசரத் அவர்களும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரியால் ஹசரத் அவர்கள் கட்டியெழுப்பிய ஜமியத்துல் உலமா
இன்று ஜமியத்துல் உலமா இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் சமூக விவகாரங்களில் பிரதான வகிபாகத்தை வகிக்கின்ற ஓர் அமைப்பாக மாறியுள்ளது. 1980களுக்கு முன்னர் மார்க்க விடயங்களோடு மாத்திரம் சுருங்கிய ஒரு சிறிய அமைப்பாக இருந்த ஜமியத்துல் உலமாவை இன்றுள்ள நிலைக்கு கொண்டு வந்ததில் ரியால் ஹஸ்ரத் அவர்களின் அயராத உழைப்புக்கு பெரும் பங்கிருக்கின்றது. ரியால் ஹஸ்ரத் அவர்கள் கட்டியெழுப்பிய ஜமியத்துல் உலமா இன்று ஜமியத்துல் உலமா இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் சமூக விவகாரங்களில் பிரதான வகிபாகத்தை வகிக்கின்ற ஒரு அமைப்பாக மாறியுள்ளது. 1980களுக்கு முன்னர் மார்க்க விடயங்களோடு மாத்திரம் சுருங்கிய ஒரு சிறிய அமைப்பாக இருந்த ஜமியத்துல் உலமாவை இன்றுள்ள நிலைக்கு கொண்டு வந்ததில் ரியால் ஹஸ்ரத் அவர்களின் அயராத உழைப்புக்கு பெரும் பங்கிருக்கிறது. மூத்த ஊடகவியலாளர் NM அமீன் அவர்களின் இக்கூற்றுக்கு ரியால் ஹஸ்ரத் அவர்களே அறிந்த அனைத்து ஆலிம்களும் சான்று பகர்வார்கள் என்பது நிச்சயம். 1980களில் இலங்கையில் ஏற்பட்டிருந்த போர் சூழல் காரணமாக இலங்கை முஸ்லிம்களுக்கும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது இலங்கை முஸ்லிம் அமைப்புகளை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட இத்திஹாதுல் முஸ்லிமீன் என்ற அமைப்பின் இணைச் செயலராக செயற்பட்ட ரியால் ஹஸ்ரத் அவர்கள் அவ்வமைப்பின் பணிகளை ஜமியத்துல் உலமாவுக்குள்ளும் கொண்டு சேர்த்தார். ஜமியத்துல் உலமாவுக்கென்று தனியான அலுவலகமோ இடமோ இல்லாதிருந்த காலத்தில் தனது கருப்பு பைக்குள் ஜமியத்துல் உலமாவை ஊர் ஊராக சுமர்ந்து சென்று அதனை வியாபிக்க செய்தவர் அவர். அவரது பணிகளை முன்னெடுக்க அவருக்கு பெரும் வாகன வசதிகள் இருக்கவில்லை. ஒரு மிதிவண்டியில் கொழும்பின் அலுவலகங்களையும் முக்கியஸ்தர்களையும் உலமாக்களையும் சந்தித்து தேவையான விடயங்களை ஆலோசித்து சரியானதும் தெளிவானதுமான முடிவுகளை எடுக்கும் ஜமியத்துல் உலமாவின் செயலாளராக 25 வருடங்கள் அவர் பணியாற்றியுள்ளார். அவர் சகல தரப்பினரோடும் கலந்துரையாடுவார். தன்னை ஒரு அமைப்பின் ஜமாஅத்தின் உறுப்பினராக அவர் ஆக்கிக் கொள்ளவில்லை. காரணம், ஜமியத்துல் உலமா எல்லாருக்குமான அமைப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் கருதினார். நிதானமாக முடிவெடுக்கக்கூடியவராக இருந்தாலும் சமூகத்தையும் மார்க்கத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டார். அரசியல்வாதிகளுக்கும் அவர் அடிபணியவில்லை. அவரது உற்ற தோழரும் சமகாலத்தில் அவரை போன்றே பணியாற்றிய மற்றொரு கபூரியாவின் உருவாக்கவுமான மர்ஹூம் ALM இப்ராஹிம் ஹஸ்ரத் அவர்கள் ரியால் ஹஸ்ரத் அவர்களை பற்றி சொன்ன குறிப்பு இது. சமூக பணி. சமூகம் சார் பிரச்சனைகள் விடயத்தில் தனது இறுதி மூச்சு வரை அக்கறையோடு செயற்பட்ட ரியால் ஹஸ்ரத் அவர்கள் இலங்கை முஸ்லிம்களுக்கு எதிரான புலிகளின் தாக்குதல்கள், வடமாகாண முஸ்லிம்களின் வெளியேற்றம், தென்னிலங்கையில் முஸ்லிம்களுக்கு எதிரான கலவரங்கள் என்பவற்றின் போது உரிய தரப்புகளுடன் பேசி தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்னின்றவர்களில் ஒருவர். இத்திஹாதுல் முஸ்லிமீன் என்ற அமைப்பின் இணைச் செயலாளராக, இஸ்லாமிய கல்வி மாநாட்டின் உறுப்பினராக, வக்ஃபு சபை உறுப்பினராக, அகதியா பாடத்திட்ட குழு உறுப்பினராக, இஸ்லாமிய கலாச்சார திணைக்கள அல் குர்ஆன் மதரசா பாடத்திட்ட உறுப்பினராக என்று தனது சொந்த நலன்களை கருத்தில் கொள்ளாமல் சமூக நலனை முதன்மைப்படுத்தி செயற்பட்ட ரியால் ஹஸ்ரத் அவர்கள் 2013 டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். அவரது ஜனாசா நாட்டின் பல பாகங்களையும் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான உலமாக்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்களின் பங்கேற்புடன் நீர்கொழும்பு காமச்சோடை ஜும்மா பள்ளி வாசலில் தொழுவிக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. எளிமை, தூய்மையான எண்ணம், துணிவு, பொறுப்புணர்வு ஆகிய பண்புகளை கொண்டிருந்த ரியால் ஹஸ்ரத் அவர்களின் வாழ்வு இன்றுள்ள தலைமுறைக்கு சிறந்ததொரு முன்மாதிரி.